ஹலோ நம்ம த ஃபன் தே ஹேட் அப்படின்னு ஒரு லெசன் பார்ப்போம். இதோடைய ஆத்தர் வந்து ஐசக் அசிமோவ். ஸோ நான் மகாலட்சுமி. Read the story to find out how a student like Margie studies in year 2057. ஸோ இப்போ நம்ம 2019 இருக்கோம் இல்லையா. ஸோ 2057 ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ படிக்கலாம். மார்ஜி ஈவன் ரோட் அபவுட் இட் தட் நைட் இன் ஹர் டைரி. ஸோ அன்னைக்கு டைரியில் கூட அன்னைக்கு நைட் உட்காந்து எழுதுகிறாங்க. அந்த பேஜ் ஹெட்டட் 17 May 2057 she wrote. ஸோ அந்த டைரி எழுதுகிற பழக்கம் அவளுக்கு இருக்குது. அப்போ 17 May 2057 அவள் எழுதியிருக்கக்கூடியதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, டுமாரோ டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக். டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக் அப்படின்னு. ஸோ டாமி அப்படின்றது ஒரு பாய், அவன் வந்து ஒரு ரியல் புக்கை கண்டுபிடிச்சாராமா. அது என்னது ரியல் புக்கு அப்படின்னா, ரியல் புக்குன்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது பேர் தான் ரியல் புக். ஓகேவா? It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. So அந்த ரியல் புக் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு, ரொம்ப ஓல்ட் புக்காக இருந்தது. அண்ட் மார்ஜியுடைய கிராண்ட்ஃபாதருக்கு அவருடைய கிராண்ட்ஃபாதர் சொன்னாராம்மா, என்ன சொல்லியிருக்காராம், எல்லா கதைகளும் நீ பெரியவனை ஆகிறதுக்குள்ளே பேப்பரில் பிரிண்ட் அடித்து வந்துடும் பாரு. இப்போ நம்மளுடைய தாத்தா அப்போ நான் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போல்லாம் ஓலைச்சுவடிகள் இருந்தது. அப்புறம் அதிலேருந்து இப்போ நம்ம அப்படியே டெவலப் ஆகிட்டு இப்போ புக்ஸ்க்கு வந்துட்டோம் இல்லையா. புக்ஸ்லேருந்து இப்போது இ-புக்ஸ் எல்லாம் மாறி போச்சு. ஸோ அதோடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ஜி வந்து அதை ரிமெம்பர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய தாத்தாக்கு சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. they turn the pages which were yellow and crinkly. ஸோ கிரிக்லி அப்படின்னா ரொம்ப சுருங்கி போயிட்டுருக்கு. எல்லோ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி அழுக்காயிட்டுருக்குது. அண்ட் இட் வாஸ் awfully அப்படின்னா வெரி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் த வே தே ஹேட் சப்போஸ் டு ஆன் அ ஸ்க்ரீன் ஸோ இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் டெலிவிஷன்லலாம் அந்த புக்கு படிக்கிறோம், இ-புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டெல்லாம் இல்லாமல் நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய பேஜஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நம்மளுடைய புக்ஸ்லலாம் அழிஞ்சு போதா, இல்லை இல்லையா. ஆனால் இதுவே நீங்கள் இ-புக்ஸ் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ஸில் இ-புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அடுத்து முன்னாடி பின்னாடி நம்மளால் டக்குன்னு அப்படி திருப்பி எல்லாம் பார்க்க முடியாது. we have to come down like that. ஸோ அப்போது அந்த மாதிரியெல்லாம் போகாமல் அது அப்படியே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. And then when turned back to the page before, it had the same words on it that he had when they read it the first time. ஸோ நான் ஒரு பேஜை திருப்பி பின்னாடி பார்க்கும்போது நான் என்ன இதுக்கு முன்னாடி படிச்சேன்னா அது அப்படியே இருக்காங்க, காணாமல் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதிசயமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற புக்ஸை வந்து 2057 ஒரு வேளை வந்து இந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக சொல்கிறாங்க. Gee said, Tommy, what a waste. What you are through with the book, you just throw it away, I guess. ஸோ உடனே அந்த பாப்பா சொல்கிறா, நீ என்ன புக்கெல்லாம் கையில் வச்சிட்ருக்க. ஸோ உடனே அந்த பாப்பா வந்து சொல்கிற டாமிக்கிட்ட, அது என்னது, அது வேஸ்ட்டு, தூக்கி போடாது புக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹேவ் ஹேட் அ மில்லியன் புக்ஸ் ஆன் இட் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிளண்டி மோர், ஐ வுடன்ட் த்ரோ இட் அவே. ஸோ நம்ம டெலிவிஷன் ஸ்க்ரீனில் தான் அவ்வளோ புக்ஸ் இருக்கே, அப்போ எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுத்து விசாட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த டாமி என்ன சொல்கிறான், இல்லை நான் இதெல்லாம் எடுத்து விசாட்ட மாட்டேன், இவ்வளோ புக்ஸ் இருந்தால் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் எடுத்து எங்கேயும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமி வந்து சொல்கிறான். சேம் வித் மைண்ட் said Margie. She was 11 and had it seen as many as telebooks as Tommy had. He was 13. So டாமிக்கு இப்போ 13 years, மார்ஜிக்கு இப்போ வந்து 11 years. ஸோ டாமி தான் இன்னும் அதிகமான டெலிபுக்ஸை பார்த்துருப்பாங்க, மார்ஜி வந்து அதோட குறைவாக பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியலன்ற மாதிரி இவ சொல்கிறேன். ஷி செட், வேர் டிட் யூ ஃபைண்ட் இட். ஸோ உடனே இப்போது மார்ஜி வந்து கேட்குறேன், எங்கே இதை நீ கண்டுபிடிச்ச, இந்த புக்கை எங்கேருந்து எடுத்த நீ அப்படின்னா, இன் மை ஹவுஸ். ஹி பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங் இன் தி அட்டாக். ஸோ எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா வார்த்தையால் கூட சொல்ல, கையை மட்டும் காட்டி அதுவும் அங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்னோட வீட்டில் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு கையை மட்டும் காட்டுறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆக்சுவலாக அவனோட மைண்ட் வந்து புக்கு படிக்கிறதுல இருக்குது, ஜஸ்ட் கையை மட்டும் காட்டுறான், நான் அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டிக்கில் இருக்கான். இந்த அட்டிக் அப்படின்றது அந்த வீட்டுடைய ரூஃபை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரூம், மேலே இருக்கக்கூடிய ரூம் தான் வந்து அட்டிக் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல அவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். வாட்ஸ் இட் அபவுட். ஸோ அதில் என்ன இருக்குது, எதை பற்றி போட்டிருக்காங்க அந்த புக்கில் அப்படின்னா, ஸ்கூலை பற்றி போட்டிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னா. மார்ஜி வாஸ் கான்ஃபுல். ஸ்கூல்,
வாட் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல், ஐ ஹேட் ஸ்கூல். உடனே இவளுக்கு பயங்கர எரிச்சல் வந்துருச்சு மார்ஜிக்கு. ஸ்கூலை பற்றி என்ன இருக்குது எழுதுறதுக்கு, எனக்கு ஸ்கூல்னாவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்லுது. மார்ஜி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல் பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தேன் எவர். ஸோ ஆல்ரெடி மார்ஜிக்கு ஸ்கூல்னால் பிடிக்காது, இப்போ இன்னமும் அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா the mechanical teacher had been given her test after test in geography. ஸோ அவங்களுடைய அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் ரோபோஸ் வந்து டீச்சர்ஸாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் டீச்சர் தானே, ஒரு மெக்கானிக்ஸ் தானே டீச்சராக இருக்குது, மிஷன் தான் டீச்சராக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணதான் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டே இருக்காமல் ஜாகிரஃபியில். அண்ட் ஷி ஹேட் பீன் டூயிங் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் அன்டில் ஹர் மதர் ஹேட் ஷேக்கன் ஹர் ஹெட் சாரஃபுல்லி அண்ட் செல்ஃப் ஃபார் தி கண்ட்ரி இன்ஸ்பெக்டர். ஸோ ரொம்ப அவளோட மார்க்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கும்போது அவங்களுடைய மாமா என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரி இன்ஸ்பெக்டர், அதாவது அதை சரி பண்ணுற அந்த ரோபோ டீச்சரை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒருத்தர், அவர் தான் கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறோம். ஸோ அவருக்கு தகவல் சொல்கிறாங்க, வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு தகவல் சொல்கிறாங்க. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. So அவர் வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்காரு, பாக்ஸ் ஃபுல்லாக டூல்ஸ் எடுத்துகிட்டு வராரு, வயர்ஸு டயல்ஸ் எல்லாம் என்னமோ வச்சுருக்காரு அவருடைய அந்த பாக்ஸில், டூல்ஸ் பாக்ஸில். He smiled at Margie and gave her an apple. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு வராங்க, மார்ஜி வீட்டுக்கு வந்துறாங்க, அந்த மார்ஜி கேர்ளுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க சாப்பிட. அண்ட் தென் டுக் த டீச்சர் அப்பா அடிப்போ டீச்சரை எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ டீச்சர்னால் எங்கே அங்கே ஹியூமனில் மனுஷன் கிடையாது, மனுஷனை தூக்கிட்டு போகல, இந்த ரோபோவை தூக்கிட்டு போகிறாங்க. மார்ஜி ஹேட் ஹோப்ட் ஹீ வுடன்ட் நோ ஹவு டு புட் இட் டுகெதர் அகெயின் பட் ஹீ நியூ ஹவ் ஆல் ரைட். ஸோ இப்போ மார்ஜி என்ன நினைக்கிறான்னா, இதை எப்படியோ கழட்டி தனித்தனியாக பார்ட்ஸாக கழட்ட போகிறாங்க, அந்த ஆளுக்கு இதை கண்டிப்பாக போட தெரியாது அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவர் அதில் தானே அவர் எக்ஸ்பர்ட்டு, ஸோ அவருக்கு எல்லாமே அதை பற்றி தெரியும். அண்ட் ஆஃப்டர் அன் ஹார் ஆர் ஸோ தேர் இட் வாஸ் அகெயின். ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து அது எப்படி அவர் எடுத்துகிட்டு போனார், அதே மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டாரு. லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் அக்லி, ரொம்ப பெருசாக கருப்பாக அக்லியாக பார்க்கவே நல்லாவே இல்லை. வித் அ பிக் ஸ்க்ரீன் ஆன் விச் ஆல் த லெசன்ஸ் வர் ஷோன். அதில் ஒரு பெரிய ஸ்க்ரீன், அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்க, பெரிய ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதில் எல்லா லெசனும் காட்டும். அந்த கொஷின்ஸ் வேறு ஆஸ்ட் அண்ட் கொஷின்ஸும் அதில் வந்து கேட்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர், இதுதான் வந்து ரோபோ டீச்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு தெரியும் நீ என்ன மூடில் இருக்க, நீ உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, சாப்பிட்டியா, எல்லாமே தெரியும். பட் ரோபோவால் அதெல்லாம் உணர முடியாது இல்லையா. தட் வாசன்ட் ஸோ பேட். The part Margie hated most was the slot where she had to put homework and test paper. ஸோ ரொம்ப ஃபஸ்ட் மாதிரி இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஸ்லாட், பிடிக்காத ஒரு ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கும் அந்த டெஸ்ட் பேப்பர்னாவே இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் she always had to write them out in a punch code they made her learn which she was 6 years old. ஸோ அது எல்லாமே வந்து பஞ்ச் கோடில் தான் எழுதுறோம். சாதாரணமாக நம்ம எழுதுகிற மாதிரி எழுதணும், பஞ்ச் கோடில் எழுதணும். அவளுக்கு 6 வயசு இருக்கும் போதுலேருந்து இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடில் தான் எழுதணும். அந்த மெக்கானிக்கல் டீச்சர் இருக்காங்களே, இப்போ ரோபோ தானே டீச்சரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கை வந்து உடனே எக்ஸாம் எழுதி முடித்த உடனே மார்க்ஸை வந்து சொல்லிடுவாங்க, கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. The inspector had smiled after he was finished and patted Margie's head. ஸோ இன்ஸ்பெக்டர் இப்போ முடிச்சுட்டு அந்த பாப்பா பார்த்து சிரிச்சுட்டு அவரோட தலையில் லைட்டாக அப்படியே கையை வச்சுட்டு போகிறாரு. He said to her mother, "It's not the little girl's fault, Mrs. Jones." ஸோ இப்போ அவங்க அம்மாக்கிட்ட, மார்ஜிஸோட அம்மாட்ட சொல்கிறாங்க, இது இந்த குட்டி பாப்பாவோட தப்பு இல்லைங்க, அது வந்து மிஷனுடைய தப்பு தான், இந்த ரோபோ டீச்சருடைய மேலே தான் அது மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் த ஜாகிரஃபி செக்டர் வாஸ் கியர்ட் அ லிட்டில் டூ குவிக்கர். ஸோ அந்த ஜாகிரஃபியுடைய அந்த ஒரு செக்டார் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு போல இருக்குது, அதனால தான் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது. தோஸ் திங்ஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரிப்பேர் பண்ண வரும்போது சொல்லுவாங்களே இது ஆகிட்டு இருக்குதுங்க, இதெல்லாம் அப்படி தான் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ரோபோ டீச்சரை சரி பண்ணிவிட்டு இவர் சொல்லிட்டு போகிறார். ஐ ஹவ் ஸ்லோட் இட் அப் டு அன் ஆவரேஜ் 10-year level. ஸோ அதை வந்து நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன், வேகமாக ஒர்க் பண்ணாமல் 10 வருஷத்துக்கு அதை வந்து 10 level வந்து நான் ஸ்லோவாக இப்போ வச்சுருக்கேன். ஆக்சுவலி த ஓவரால் பேட்டர்ன் ஆஃப் ஹர் ப்ராக்ரஸ் இஸ் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஆனால் அவளுடைய ஓவரால் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா, அவளுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவருடைய ப்ராசஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஹி பேட்டட் மார்ஜிஸ் ஹெட் அகெயின். ஸோ மறுபடியும் மார்ஜியோடைய தலைமையில் கையை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. மார்ஜி வாஸ் டிஸப்பாயிண்டட். உடனே இப்போ மார்ஜிக்கு ஒரே கஷ்டம், ஐயோ இதை வேறு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரேப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் ஆகிருக்கு. ஷி ஹேட் பீன் ஹோப்பிங் தே வுட் டேக் த டீச்சர் அவே ஆல் டுகெதர். ஸோ அவள் என்ன நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா, இந்த ரோபோ டீச்சரை இவங்க மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா, நமக்கு தொல்லையே இல்லைப்பா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் அது நடக்கலை. தே ஹேட் once taken Thomas Stitch away for nearly a month because the history sector had blackened out completely.
பிகாஸ் த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பிளாங்க்ட் அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்பேர் வரும்போது ஒரு 1 month எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி செக்டர் வந்து ஃபுல்லாகவே ஒன்றுமே வராமல் அப்படியே டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டு இருந்துச்சாமா. அதனால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த முறையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஆனால் அது நடக்கலை, இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஷீ செட் டு டாமி, why won't anyone write about school? ஸோ எதுக்கு இந்த ஸ்கூலை பற்றியெல்லாம் இவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாமி லுக்ட் அட் ஹர் வித் வெரி சுப்பீரியர் ஐஸ். ஸோ ரொம்ப அப்படியே ஒரு பெருந்தன்மையான ஒரு பார்வையால் பாரு. பிகாஸ் இட்ஸ் நாட் அவர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூபிட். ஹே, இது நம்ம படிக்கிற மாதிரி ஸ்கூலெல்லாம் இல்லை, தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையன் சொல்கிறார், திஸ் இஸ் த ஓல்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தட் தே ஹேட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஸோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம படிக்கிற இந்த ஸ்கூல் பற்றி எல்லாம் கிடையாது. ஹி ஆடட் லாஃப்டிலி ப்ரொனவுன்சிங் த வேர்ட் கேர்ஃபுல்லி சென்ச்சுரிஸ் எகோ. ஸோ சென்ச்சுரின்னும் போது 100 இல்லையா. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வந்து படிக்கிறான். மார்ஜி வாஸ் ஹர்ட். உடனே இப்போ மார்ஜிக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. வெல், ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தே ஹேட் ஆல் தட் டைம் எகோ. ஸோ எனக்கு தெரியாதே, இப்போ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாதே. ஷி ரெட் த புக் ஓவர் ஹர் ஷோல்டர் ஃபார் அ வைல். ஸோ அவளுடைய ஷோல்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புக்கை வந்து கொஞ்சம் நேரம் இவளும் சேர்ந்து படிக்கிறான். தென் சைட், எனிவே தே ஹேட் அ டீச்சர். ஓ, ஆக மொத்தம் அங்கேயும் ஒரு டீச்சர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரே சலிச்சுக்கிறா. ஏன்னா இவளுக்கு சலிப்பு வந்து அந்த ரோபோட் டீச்சர் மேலே இல்லையா. ஷியர் தே ஹேட் அ டீச்சர், பட் இட் வாஸ் நாட் அ ரெகுலர் டீச்சர், இட் வாஸ் அ ஹியூமன். ஆமாம், அவங்க இப்போ அந்த பையன் டாமி பதில் சொல்கிறான், ஆமாம்மா அங்கே டீச்சர் இருந்தாங்க, ஆனால் நம்ம வச்சுருக்க மாதிரி ரோபோ டீச்சர்லாம் கிடையாது, மனுஷங்களே டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹியூமன், ஹவு குட் அ ஹியூமன் பி அ டீச்சர்? உடனே இப்போ இந்த புள்ள கேட்குறா, ஹியூமனா, ஒரு மனுஷங்க வந்து டீச்சரா, எப்படி மனுஷங்க வந்து டீச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வியப்பாக கேட்குறா. வெல், ஷி டோல்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் திங்ஸ் அண்ட் கேவ் தெம் ஹோம் ஒர்க் அண்ட் ஆஸ்க் தெம் கொஷின்ஸ். ஆமாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க, ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லாமே வந்து டீச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஹியூமன் டீச்சர் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க ஸ்கூல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்கிறான். அ ஹியூமன் இஸ்ன்ட் ஸ்மார்ட் இனஃப். ஓ, நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி டீச்சர் இருக்கும்போது. ஷியர் ஒன், எஸ், ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குமே அந்த மாதிரி டீச்சர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. மார்ஜி வாசன் ப்ரிப்பேர்ட் டு டிஸ்பியூட் தட். ஷீ செட், ஐ உடன்ட் வாண்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை ஹவுஸ் டு டீச் மீ. உடனே இவ என்ன சொல்கிறா, எனக்கு யாருன்னு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா நமக்கு யாருன்னு தெரியாத ஒருத்தங்க. ஸோ அப்படியே கூட இருக்கட்டும்ப்பா, ஆனால் எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தரை வந்து டீச்சர்னு சொல்லிட்டு என் வீட்டிலலாம் வச்சு டீச்சலாம் என்னெல்லாம் பாடம்லாம் கற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜி சொல்கிறா. டாமி ஸ்க்ரீம்டு வித் லாஃப்டர். உடனே இப்போ டாமி ஹஹான்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், யூ டோன்ட் நோ மச் மார்ஜி. உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜியை சொல்கிறான். அந்த டீச்சர்ஸ் டோன்ட் லிவ் இன் த ஹவுஸ். டீச்சர்ஸ்லாம் உன்னோட வீட்டுக்கு வந்து இருக்க மாட்டாங்க, உன் வீட்டில் வந்து இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டியா நீ. தே ஹேட் அ ஸ்பெஷல் பில்டிங் அண்ட் ஆல் த கிட்ஸ் வென் தேர். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக பில்டிங்ஸ் இருக்குது, ஸ்கூலுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக பில்டிங்ஸ் இருக்குது. எல்லா குழந்தைங்களும் அங்கே தான் தேடி போனாங்க, டீச்சர் உன் வீட்டை தேடி ரோபோ வந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். அண்ட் ஆல் த கிட்ஸ் லேர்ன் த சேம் திங்ஸ். எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒரே பாடத்தை தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ நீ நான்லாம் கற்றுக்கிற மாதிரி தனித்தனி பாடங்கள்லாம் கிடையாது, ஒரே பாடம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஷியர் இஃப் தே வேர் த சேம் ஏஜ். ஆமாம், அவங்க எல்லாருமே ஒரு கிளாஸில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வயசு அந்தந்த ஏஜில் இருக்க குரூப்ஸ்க்கு ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. பட் மை மதர் சேஸ் அ டீச்சர் has to adjust it to fit the mind of each boy and girl its teachers and that kind had to be thought differently. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு குழந்தையோடைய மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு குழந்தையோடைய இது இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் டீச் பண்ணணும், அதெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட் த சேம் they didn't do it that way then. ஸோ அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டுல, அங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இஃப் யூ டோன்ட் லைக் இட் யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் த புக். உனக்கு அது பிடிக்கலன்னா புக்கை படிக்காத, விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாமி வந்து சொல்கிறான். ஐ டிடன்ட் சே ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு இது பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல. மார்ஜி செட் குவிக்லி. உடனே அவன் சொல்கிறேன், உனக்கு படிக்க பிடிக்கலன்னா விட்டுட்டு போ புக்கை, எதுக்கு நீ வேஸ்ட்டாக படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான் டாமி. ஸோ உடனே இவன் சொன்னேன், பிடிக்கலன்னா நான் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக பதில் சொல்கிறான். ஷி வாண்டட் டு ரீட் அபவுட் தோஸ் ஃபன்னி ஸ்கூல். ஸோ அந்த ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை பற்றி இவன் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. மீதி லெசன் பார்க்கலாம் அடுத்த செக்ஷனில். That proud moment when your teachers say this is the worst class I have ever seen. ஸோ எல்லாருடைய லைஃப்லையும் இதை நம்ம பாஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு வேர்ஸ்டான செக்டை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுவாங்கல்ல, நான் கூட வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப பெருமையான ஒரு மூமெண்ட். இப்போல்லாம் நினைக்கும் போது அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.